அந்த கடை 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். நேற்று நாங்கள் ரொம்ப நாள் டிவி பார்த்துட்டே இருந்தோம். நான் திரும்பி வர வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது. மழை இன்னும் பெஞ்சிட்டே தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம நிறைய பேசுவோம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசுறது? ஆனால் இதுக்கு டில் அன்டில் அதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது தானே, அதை யூஸ் பண்ணி ஈஸியாக பேசிடலாம் தானே. ஆனால் டில் யூஸ் பண்ணுற இடத்துல அன்டில் யூஸ் பண்ணலாமா? டில்லுக்கும் அன்டிலுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா என்ன? அப்போ ஸ்டில்னு சொல்கிறாங்களே, அப்போ ஸ்டில்னா என்ன? அப்புறம் எட்டுன்னு வேற சொல்கிறாங்களே, அப்போ ஸ்டில்லும் எட்டும் சேமா? அது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா என்ன? இதே மாதிரி நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இல்லையா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசேஜ் ஆஃப் டில் அண்ட் அன்டில், தென் யூசேஜ் ஆஃப் ஸ்டில் அண்ட் எட். இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ஃபஸ்ட்டு நம்ம யூசேஜ் ஆஃப் டில் பார்க்கலாமா? டில் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன், அதுக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், 9 மணி வரைக்கும் அந்த கடை திறந்துருக்கும். இதை எப்படி சொல்லலாம்? த ஷாப் வில் ஓப்பன் டில் 9 o'clock அப்படின்னு சொல்லலாம். த ஷாப் வில் ஓப்பன் டில் 9 o'clock. த ஷாப், த ஸ்டோர், என்ன வேணுமோ சொல்லிக்கலாம். தமிழ் மீனிங் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா 9 மணி வரைக்கும் அந்த கடை திறந்துருக்கும் அப்படின்னு அர்த்தம். நான் திரும்பி வர வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது. நீ எங்கேயும் போகக்கூடாது, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நாட் கோ எனிவேர். எனிவேர்னா எங்கேயும் இல்லையா? யூ ஷுட் நாட் கோ எனிவேர் அப்படின்னா நீ எங்கேயும் போகக்கூடாது. நான் திரும்பி வர வரைக்கும், வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டில் யூஸ் பண்ணலாமா? யார்? நான் தானே. ஸோ ஐ. அப்போது யூ ஷுட் நாட் கோ எனிவேர் டில் ஐ கம் அப்படின்னா நான் திரும்பி வர வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது. ஸோ அப்போ அந்த இடத்துல டில் அப்படின்னா வரைக்கும். தமிழில் அதோட மீனிங் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? நான் 9 மணி வரைக்கும் டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது பார்த்து கொண்டிருந்தேன். இதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? ஐ வாஸ் வாட்சிங், நான் பார்த்து கொண்டிருந்தேன். 9 மணி வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் வாட்சிங் த டிவி ப்ரோக்ராம்ஸ் டில் 9 PM ஆர் 9 o'clock அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நேற்று நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா எஸ்டர்டே அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. எஸ்டர்டே ஐ வாஸ் வாட்சிங் த டிவி ப்ரோக்ராம்ஸ் டில் 9 o'clock. நேற்று நைட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் நைட் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ ஐ வாஸ் வாட்சிங் த டிவி ப்ரோக்ராம்ஸ் டில் 9 o'clock ஆர் 9 PM அப்படின்னா 9 மணி வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பொருள் கொடுக்குது. 9 மணி வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை. ஒரு 10 மணின்னு வேணாலும் வச்சுக்கோங்களேன். 10 மணி வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை. இதை எப்படி சொல்லலாம்? தே டிட் நாட் சே எனிதிங். தே டிட் நாட் சே நத்திங் சொல்லக்கூடாது. ஏன்னா நத்திங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஒரே சென்டென்ஸில் 2 நெகட்டிவ் வேர்டு வராது. அப்போது தே டிட் நாட் சே எனிதிங் அப்படின்னா அவங்க எதுவுமே சொல்லலை. எது வரைக்கும்? 10 மணி வரைக்கும். டில் 10 o'clock. தே டிட் நாட் சே எனிதிங் டில் 10 o'clock அப்படின்னா 10 மணி வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னு அர்த்தம். 10 o'clock, 9 o'clock, 11 o'clock எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்கள் டில்லை யூஸ் பண்ணி. இப்போ ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு மேகசின், ஒரு பத்திரிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் அவங்க அந்த மேகசினை புழக்கத்தில் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. புழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். தட் மீன்ஸ் அந்த மேகசின் எல்லாருக்கிட்டையும் கிடைக்க பெற்றது அப்படிங்கிற மாதிரி மீனிங். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா they were circulating the magazine till 2010. என்ன அர்த்தம் அப்படின்னா 2010 வரைக்கும் அந்த மேகசின் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதா உங்களுக்கு டில்லோடைய யூசேஜ்? அடுத்து நம்ம அன்டிலோடைய யூசேஜ் பார்க்கலாமா? அன்டில் அப்படின்னா என்ன அதோடைய தமிழ் மீனிங்? அதுக்கும் ஒன்றுமே இல்லைங்க, அதுக்கும் வரைக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் திரும்பி வர வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் திரும்பி வர வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, காத்திரு. இதை எப்படி சொல்லலாம்? வெயிட் ஹியர் அன்டில் ஐ ரிட்டர்ன். வெயிட் ஹியர் அன்டில் ஐ ரிட்டர்ன் அப்படின்னா நான் திரும்பி வர வரைக்கும் நீ இங்கேயே காத்திரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம டில் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். டில்லும் அன்டிலும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. போத் ஆர் இன்டர்சேஞ்சபிள் தான். டில் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் அன்டில் யூஸ் பண்ணலாம். அன்டில் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் டில் யூஸ் பண்ணலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா
டில் அப்படிங்கிறது ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுவாங்க. அன்டில் அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்களில் ரிட்டர்னில் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் தாராளமாக டில்லையும் அன்டில்லையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். கிராமட்டிக்கலாக எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. ரெண்டுத்துக்குமே மீனிங் வரைக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அன்டிலை பேஸ் பண்ணி ஒரு 4 சென்டென்ஸ் பார்த்துடலாம். த கான்சர்ட் வில் ரன் அன்டில் மிட் நைட். நள்ளிரவு வரைக்கும் அந்த கான்சர்ட், அந்த கச்சேரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ இந்த லெசனை எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அன்டில் யூ ரைட் திஸ் லெசன் ஐ வில் பி ஹியர் இட் செல்ஃப். அன்டில் யூ ரைட் திஸ் லெசன் ஐ வில் பி ஹியர் இட் செல்ஃப். நீ இந்த லெசனை எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். டில் யூ ரைட் திஸ் லெசன் ஐ வில் பி ஹியர் இட் செல்ஃப் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. டில் அப்படிங்கிறது ஸ்போக்கனில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அன்டில் அப்படிங்கிறது ரிட்டர்னில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் ஆர்டர் கொடுக்காத வரைக்கும் அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்க மாட்டாங்க. இதை எப்படி சொல்லலாம்? அன்டில் யூ கிவ் த ஆர்டர் தே வில் நாட் ஸ்டார்ட் த ஒர்க். அன்டில் யூ கிவ் த ஆர்டர் தே வில் நாட் ஸ்டார்ட் த ஒர்க். நீங்கள் ஆர்டர் கொடுக்காத வரைக்கும் அவங்க வேலையை ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த வரைக்கும் அப்படிங்கிற மீனிங் தான் அன்டிலும் கொடுக்குது. 5 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஐ வாண்ட் டு டாக் டு யூ. நான் உங்ககிட்ட பேசணும். ஐ வாண்ட் டு டாக் டு யூ டுமாரோ ரிகார்டிங் சம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க 5 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? I'll be at the office until 5 p.m. I'll be at the office until 5 p.m. tomorrow. நாளைக்குன்னா நீங்கள் இந்த டுமாரோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு 5 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டில்னா என்ன, அன்டில்னா என்ன, தமிழ் மீனிங் என்ன, அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சா? இப்போ இது கிளியர் தானே? அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டில்னு ஒரு வேர்டு இருக்குது இல்லையா? அந்த ஸ்டில்லை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னமும் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, இன்னும் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஸ்டில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் மென்ஷன் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா மழை இன்னும் பெஞ்சிட்ருக்கு அப்படி சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஸ்டில் ரெய்னிங் ஹியர். இட் இஸ் ஸ்டில் ரெய்னிங் ஹியர். மழை இன்னமும் பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆக்ஷன் ஆரம்பித்து ஸ்டில் அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னமும் அப்படிங்கிற மீனிங் ஸ்டில்க்கு தமிழில் தான், வேறு எதுவும் கிடையாது. இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இப்போ நம்ம பார்க்குற எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் புரியும். இதை பேஸ் பண்ணி நீங்களும் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஸ்டில் பேஸ் பண்ணி சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது ஈஸியாகவே புரியும். லேட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் இன்னமும் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கேயோ வெளில அவசரமாக போக வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி சொல்லலாம்? இட் இஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா தாமதமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னும் அவங்களாம் கிளம்பாமல் சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிறீங்க பட் தே ஆர் ஸ்டில் ஈட்டிங். என்ன அர்த்தம்? இன்னமும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சேர்த்து சொல்லி பார்க்கலாமா? இட் இஸ் கெட்டிங் லேட் பட் தே ஆர் ஸ்டில் ஈட்டிங். என்ன அர்த்தம் அப்படின்னா தாமதமாகி கொண்டே இருக்கிறது, ஆனால் இன்னமும் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அவங்க அந்த செயலை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்டில் எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறது புரியுதா? ஷீ ஸ்டில் லவ்ஸ் ஹிம். என்ன அர்த்தம்? அவள் இன்னமும் அவனை காதலிக்கிறா, லவ் பண்ணுறா. இன்னமும் அவள் அவனை லவ் பண்ணுறா. புரியுதா? ஷீ ஸ்டில் லவ்ஸ் ஹிம். ஸோ ஒரு விஷயம் இன்னமும் நடந்துட்டுருக்கு, செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நாம் இந்த ஸ்டில் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஹி இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். அவன் அந்த ப்ராஜெக்டில் இன்னமும் வேலை செஞ்சிட்ருக்கான். ஹி இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். அவன் அந்த ப்ராஜெக்டில் இன்னமும் வேலை செஞ்சிட்ருக்கான். இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். தே ஸ்டில் லிவ் இன் த சேம் ஹவுஸ். அவங்க இன்னமும் அதே வீட்டில் தான் வசிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னமும் அதே வீட்டில் தான் வசிக்கிறாங்க. ஸோ இன்னமும் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இந்த ஸ்டில் அப்படிங்கிறது கொடுக்குது. ஹி லிவ்ஸ் இன் த சேம் ஹவுஸ் அப்படின்னா அவன் இன்னமும் அதே வீட்டில் தான் வசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதா உங்களுக்கு ஸ்டில்லோடைய யூசேஜ்? டில் அன்டில் பார்த்துட்டோம், ஸ்டில் பார்த்துட்டோம். அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இன்னமும் அப்படின்னா நம்ம இன்னமும் அப்படின்னா நம்ம ஸ்டில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில், அதுக்கும் இதே மீனிங் தானே சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு இந்த டவுட் வரலாம். நம்ம இன்றைக்கி அதையும் கிளியராக பார்த்துருவோம். எட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எட்டுக்கும் என்ன பொருள் தமிழ்லன்னா இன்னமும் அப்படிங்கிறது தான். ஆனால் 90% பெரும்பாலான இடங்களில் எட் நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸில் தான் நம்ம பயன்படுத்துவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த எட் அப்படிங்கிற யூசேஜ் ஆஃபனாக வரும் 90%. நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும்.
ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதை பேஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். அவன் இன்னும் அந்த வேலையை முடிக்கல, நான் இன்னும் என் டின்னரை முடிக்கல, எனக்கு இன்னும் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரல. அதே மாதிரி வெறும் நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு தான் நம்ம வந்து இந்த எட்டை யூஸ் பண்ணுவோம். 90% நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு விஷயம் வந்து இன்னமும் உங்களுக்கு வந்து நடந்து முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாம் இந்த எட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இதோட யூசேஜ் வந்து அதிகமாக வரும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க. He hasn't finished the work yet. He hasn't finished the work yet அப்படின்னா அவன் இன்னமும் அந்த வேலையை முடிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். He hasn't finished the work yetனா அவன் இன்னமும் அந்த வேலையை முடிக்கவில்லை. I haven't finished dinner yet. I haven't finished dinner yet அப்படின்னா நான் இன்னமும் டின்னரை முடிக்கலை, நான் இன்னமும் டின்னரை முடிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதா? இதே மாதிரி எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ்லலாம் எட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம ரொம்ப அது காமனாக யூஸ் பண்ணுவோம். படம் இன்னும் ஆரம்பிக்கலை, இதை எப்படி சொல்லலாம்? The movie hasn't started yet. The movie hasn't started yet. படம் இன்னமும் ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தம். அவள் இன்னும் எனக்கு கால் பண்ணல அப்படி சொல்லுவோம்ல, அவள் இன்னமும் எனக்கு கால் பண்ணல எப்படி சொல்லலாம்? She hasn't called me yet. She hasn't called me yet. அவள் இன்னும் எனக்கு கால் பண்ணல. அவள் இன்னும் என்னுடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை எப்படி சொல்லலாம்? He hasn't replied to my message yet. He hasn't replied to my message yet. அவன் இன்னமும் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த 5 சென்டென்சஸுமே பார்த்தீங்கன்னா எட்டை வந்து நெகட்டிவ் ஃபார்மெட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் இன்னமும் நடக்கலை, கிடைக்கல, நம்ம பெறலை, அதை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து எட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த எட்டை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்னும் அந்த பேக்கேஜை வந்து ரிசீவ் பண்ணலை, நாங்கள் இன்னமும் அந்த பேக்கேஜை வந்து ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.